முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிப்பதிலே மாற்று கருத்தே இல்லை. உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கணவன் மனைவி பிரியாமல் வாழ வைக்கும் நட்சத்திரங்கள். இன்றைய சூழலில் பல குடும்பங்களில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு ஏற்பட்டு பிரிவினை உண்டாகிறது. நீதிமன்றத்திலும் மகளிர் காவல் நிலையத்திலும் மனமுறிவு பெற முயற்சிக்கின்றார்கள். கிராமங்களில் கட்ட பஞ்சாயத்து நடைபெறுகிறது. இதற்கு காரணம், திருமண மண்டபம் கிடைக்கும் நாளிலே திருமண நாளை வைப்பது. நல்ல நட்சத்திரத்தில் விவாகம் நடந்தால் மணமக்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். கூடாத நட்சத்திரத்திலே நடத்தப்படும் திருமணங்கள் திருமணமாகி பிரிவினை தோஷமாக மாறிவிடுகிறது. சண்டை சச்சரவுகள் கூடிய வாழ்க்கை அமைந்து விடுகிறது. இதை தவிர்ப்பதற்கு சில பரிகாரங்கள் இருக்கிறது. கால் இல்லாத ஊன நட்சத்திரங்கள் எவை என்றார்? கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். உடல் இல்லாத நட்சத்திரங்கள் மிருக சீரிடம், சித்திரை, அவிட்டம். தலை இல்லாத நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இது எப்படி என்றால், மேற்சொன்ன அந்த நட்சத்திரங்கள் 2 ராசியிலே சஞ்சரிக்கும். அதனால்தான் அதை கால் இல்லாத நட்சத்திரங்கள், உடல் இல்லாத நட்சத்திரங்கள், தலை இல்லாத நட்சத்திரங்கள் என்று ஜோதிட வல்லுநர்கள் பகுத்து வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். இதை போன்ற நட்சத்திரங்களை தவிர்த்து மனம் முடிக்கின்ற அந்த நாள், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி என்ற நட்சத்திரங்களை தேர்ந்தெடுக்காமல் முழு நட்சத்திரங்களை முடிந்த அளவிலே தேர்ந்தெடுப்பது உத்தமமான பலனை தரும். அப்படி ஏற்கனவே இந்த கால் இல்லாத ஊன நட்சத்திரங்கள் அல்லது உடல் இல்லாத நட்சத்திரங்கள் அல்லது தலை இல்லாத நட்சத்திரங்களிலே பிறந்து திருமணமாகிய கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத இருந்தால் அவர்களுக்கு எந்த விதமான பரிகாரம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும்? ஸ்ரீராமன் தம்பதியரே ஒன்று சேர்ந்து வணங்கிட பிரிவினை தோஷம் விலகும். அதாவது ராமபிரான் சீதையோடு இருக்கக்கூடிய படம் ஒன்றை வாங்கி நீங்கள் வணங்கலாம். வள்ளி தெய்வானையோடு கூடியிருக்கின்ற அந்த முருகனின் திருவுருவ படத்தையும் வாங்கி வைத்து வணங்கலாம். இப்படி வணங்கி வரும் பொழுது அந்த படங்களில் உள்ள தத்துவம் இவர்கள் வாழ்க்கையிலே சண்டை வாழ்க்கையை நிறுத்தி சமாதான வாழ்க்கையை ஏற்படுத்தி இவர்களை பிரிவினையின்றி மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். வானவில் தோன்றுகின்ற அந்த நேரத்திலே வானவில்லை பார்த்து ஸ்ரீராமபிரானே என்று கண்களை மூடாமல் சொல்லிக்கொண்டே வானவில் மறையும் வரை வணங்கி நின்றார். பிரிவினை தோஷம் வராது. தம்பதியர் ஒற்றுமையுடன் வாழலாம். அன்பர்களுடைய கவனத்திற்கு தினமும் மதியம் 2 மணி அளவிலே ராசி பலன் சொல்லப்படுகிறது. மாலை பொழுதிலே 6 மணி அளவிலே பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதத்துடன் பதிவிடப்படுகிறது.
அன்பர்கள் இந்த 2 தொடர்களையும் உன்னிப்பாக கவனித்து அன்றாட வாழ்க்கைக்கு உரிய சத்தான விஷயங்களை, முத்தான விஷயங்களை, பயனுள்ள அந்த விஷயங்களை மனதிலே நிறுத்தி கொண்டு அருமையாக வாழலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து நாளைய தினத்திலே வேறொரு நல்ல பரிகாரத்துடன் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.